வணக்கம் கிச்டி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செலிபிரிட்டி பாட்காஸ்ட் அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூ. ரொம்ப வித்தியாசமாக நான் இங்க ஸ்காட்லாண்ட்ல அண்ட் இன்னும் 2 செலிபிரிட்டிஸ் சென்னையில அவங்களோட படம் பிஸி ப்ரமோஷனுக்கு நடுவுல நமக்கு ஒரு சின்ன டைம். அண்ட் இந்த படம் வணக்கம் சார் மிஸ்டர் அருண் பாண்டியன் அண்ட் அவர் எடுக்க போற படத்தோட டைரக்டர் மிஸ்டர் உதய். ஸோ இவங்க 2 பேர் தான் இப்ப நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட பேரு அகேனம் அப்படின்றது. சோ இந்த படம் பத்தி நிறைய பேசலாம். சோ அதுக்கு முன்னாடி அருண் பாண்டியன் சார் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. ஒரு ஆர்மி, ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் பிலாங்ஸ் டு an ஆர்மி, ரைட்? உங்களோட அப்பா வந்து ஒரு ஆர்மி மேன். உங்களுடைய அப்பா வந்து ஒரு ஆர்மி மேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாரு நிச்சயமாக ஒரு ஆர்மி மேன் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கலாம். எப்பயாச்சும் நீங்க வந்து அப்பாவை ஏமாத்திட்டு என்னைக்காவது சினிமா தியேட்டருக்கு போகணும் ஸ்னீக் இன் பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல் படிக்கிறப்ப இல்ல அந்த மாதிரி டைம்ல உங்களுடைய சின்ன வயசுல? முதல்ல நீங்க சொன்னதை வாபஸ் வாங்கணும். எங்க அப்பா ஸ்ட்ரிக்டே கிடையாது. He was not strict at all. He was my friend. Okay. He is, now also we both are friends. He is 95, I'm 66. But என்ன வேணுமோ என்ன இது இருக்கோ தேவையோ ஓப்பனா எல்லாரும் பேசுவோம். ஒரு ஷாக்கிங் நியூஸ், எனக்கு நான் 12th படிக்கும் போதே எனக்கு 11th அப்போ 12th இல்லை 11th படிக்கும் போது ஹவு டு ட்ரிங்க்னு சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பியர் கொடுத்ததே அவர் தான். ஸோ அதனால நீங்க அதை டெலீட் பண்ணிருங்க. ஓகே. அண்ட் யூனோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி, ட்ரிங்கிங், எக்ஸஸ் ட்ரிங்கிங் இஸ் பேட். அது வாட் இஸ் தி லெவல் ஆஃப் தட், ஹவு யூ மஸ்ட் ஹாவ் அ சோஷியல் ட்ரிங்க், அது எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா. ஸோ he was never be a state and never pushed me to some corner to do only this job. ஸோ செகண்ட் டிஸ்க்ளைமர், நீங்க சொன்னது உங்க அப்பாவுக்கு தெரியாம நீங்க படம் பார்க்கறது அப்படி இல்லை. I studied my schooling in Jammu Kashmir and north part of India in military school, central school and Sainik school. So those were areas அங்கே தான் நான் படித்தேன் என்னுடைய ஸ்டார்டிங் எஜுகேஷன் எல்லாம், ஸ்கூலிங் எல்லாம். ஸோ எவ்ரி Saturday we used to have screening in the clubs, in the open theatre clubs. So அங்கே நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸ், ஹிந்தி ஃபிலிம்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் நிறைய எங்கள் அப்பா கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாஸ் அ கிரேட் ஃபேன் ஆஃப் கிளின்ட் ஈஸ்ட்வுட், சார்ல்ஸ் பிரான்சன். ஸோ இவங்களுடைய பென்ஹர் எல்லாம் அந்த டைம்லேயே பார்த்துருக்கேன். ஸோ வளர்ப்பு அப்படி இருந்தனால எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. இங்கே டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், I'm going to study films. அப்போ யாருமே இங்க என்கரேஜ் பண்ணல. எங்க அப்பா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போ, அதை யூ டூ வித் பேஷன், யூ வில் வின் யுவர் லைஃப். ஸோ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சினிமாவுக்கு போகாத, அங்கே போனால் கெட்டு போயிடுவேன். தென் பேசிக் டிசிப்ளின் கொடுத்தனால எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. அதே தான் என் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஐ எம் பாசிங். அவங்க கீர்த்தி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி கேட்டப்போ, அவங்க வந்து வெரி கிளியர்லி அந்த லெகசி வந்து ஐ திங்க் யூ ஆர் பாசிங் ஆன் டு யுவர் டாட்டர்ஸ் அப்படின்றது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் 80s அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு மேட்சோ ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஒரு டிபிக்கல் ஒரு மேன் நெக்ஸ்ட் டோர், ஒரு தமிழ் மேட்சோ ஆன ஒரு ஹீரோனே சொல்லலாம். மசில்ஸ், மிஷின் கன்ஸ், இதெல்லாம் வந்து இதை சேம் கட் பண்ணா 2000s இந்த டைம்ல இந்த 2K கிட்ஸ் ஏராலையும் இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டர் பேக்கா இருக்குது. ஒரு சினிமால ஒரு பெரிய ஹீரோவா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் ஸ்டார்டர் பேக்கா இருக்குது. அப்பயும் இதெல்லாம் தான் ஸ்டார்டர் பேக்கா இருந்துச்சா, இல்ல எப்படி அதை நீங்க பாத்தீங்க? நீங்க வந்தப்போ எப்படி அந்த சினிமா இருந்துச்சு? ஏன்னா அப்ப வேற மாதிரியான காம்படிஷன்ஸ் இருக்கும், பெரிய ஹீரோஸ் இருந்திருப்பாங்க. நீங்க அதை அப்ரோச் பண்ணப்போ எப்படி அதை பர்சீவ் பண்ணீங்க? நீங்க இந்த ரூட்ல போகணுமா இல்ல எந்த ரூட்ல போகணும்ன்ற உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல முடிவெடுத்தீங்க சார்? இல்ல, ஊமை வெளிகள்ல பாத்தீங்கன்னா ஒல்லியா டாலா இருக்கும். ஸோ அடுத்த படமும் செந்துருப்பு ஆபவனன் என்னதான் பண்ண சொன்னா, நம்ம ஃப்ரெண்டு ராம்கி அவரு பண்ணார் அந்த ரோல். ஸோ அவர் பண்ணதுக்கு பிறகு ஐ டுக் டைம். அப்போ இந்த மாதிரி யூனோ ஜிம் ட்ரைனர்ஸ், தென் அதர் சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. அண்ட் when it started also, நான் எப்பவுமே I never believed on that. So we used to do around 6 hours in a gym, which is not possible now. And it took around 6 to 8 months
before I went for Inandakai. So Okay. it was a dedicated job. அது அந்த டைம்ல உடம்பு வளர்க்கறது அப்படி ஈஸியா யாரும் ஷர்ட் கழட்ட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ இது இருக்காது. பட் I think I became a lot of inspiration for youngster in those days. Now everybody is health conscious and they are doing, and they have a lot of other methods. ஐ திங்க் உங்களோட அந்த காஷ்மீர்ல ஆர்மி ஸ்கூல், இந்த பேக்ட்ராப்லாம் சைனிக் ஸ்கூல், இந்த பேக்ட்ராப்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ல, உங்களுக்கு நேச்சுரலா இந்த ஃபிட்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். இல்ல, அது எங்க அப்பா வாஸ் a sportsman. He played for basketball, boxing in ஆர்மி பேக்ரவுண்டில். அவர் ஆர்மிக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஹாக்கி ஹி பிளேட் இன் ஹையஸ்ட் லெவல். ஐ வாஸ் ஆல்சோ குட் ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ சினிமா வந்ததுக்கப்புறம் ஃபைட் வாஸ் பிகேம் மை ஸ்போர்ட்ஸ். சினிமாவில் அவங்க ஜம்ப் பண்ணி பிடிக்கிறது, அது இது பண்ணுறது, எதுவுமே டூப் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் அகெயின் த்ரில்லிங் பாயிண்ட் ஃபார். ஸோ சினிமா கேரியர்ல மேக்ஸிமம் இந்த ஃபைட் பண்றது ஈஸி, எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால பட் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா பெருசா நம்ம ஷைன் ஆகலையோ, எஸ்டாப்ளிஷ் ஆகலையோ அப்படின்ற ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கா சார்? ஒன்றும் கிடையாது. லைஃப்ல நல்லா ரொமான்டிக்கா இருக்கேன். என் ஒய்ஃப் கூட ரொமான்டிக்கா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுதான் எல்லாரும் இருக்கணும். ஓகே, இதுக்கு படத்துல தான் ரொமான்டிக்கா இருக்கணும்னு இல்லை. நம்ம லைஃப்ல ரொமான்டிக்கா இருந்தா போதாது. என்ன சொல்றீங்க தம்பி? உங்க அபிப்பிராயம் என்ன? நீங்க மாட்டிக்கிட்டீங்களா இப்போ? இல்ல, மேபி உங்களோட அந்த ஷேட் ஆஃப் இது ஒரு மோர் அந்த மாதிரி மேபி பார்த்துருக்கலாமோ அப்படின்னு இப்ப நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முற்றுகை, அதிகாரி, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் சின்ன வயசுல தியேட்டர்ல போய் பார்த்திருக்கேன். பார்த்த ஒன் ஆஃப் த ஆள் வச்சுக்கல. இவரையே அப்பவே நினைச்சிருக்கேன், இவர் எப்பவுமே ரஃப் அண்ட் டஃபாவே இருக்கிறாரு அப்படின்னு. நானு கட் பண்ணி நீங்க இப்போ 2025ல நம்ம இப்ப இருக்கோம். ஸோ வேரியஸ் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறீங்க, ஹீரோவா பண்ணியிருக்கிறீங்க, வில்லனா பண்ணியிருக்கிறீங்க, டைரக்டரா பண்ணியிருக்கிறீங்க, அண்ட் நான் படத்தை ஆப்வியஸா நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எந்த ரோல் நிஜமாவே ஐயோ ஏன் தான் இந்த ரோல் எடுத்தோம், இந்த ரோல் தான் எனக்கு ரொம்ப டஃப்பானது, சேலஞ்சான விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க? இட்ஸ் கிவிங் ஹெட்டேக். டு பி வெரி ஃப்ராங்க், இன்னைக்கு அகேனம்னு ஒரு படம் எடுக்கிறேன். ஓகே, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சேன் நான். அன்பிற்கினியால தான் ஒரு 16 வருஷம் கேப் விட்டு நடிக்காம. ஒரே ஒரு ஈர்ப்பு தான், சினிமா. ஸோ சினிமால இருக்கணும், அது எந்த பரிமாணமா இருந்தாலும் சரி. சினிமா டைரக்டரா, சினிமா ப்ரொடியூசரா, சினிமா டிஸ்ட்ரிபியூட்டரா, சினிமா ஃபைனான்சரா, ஸோ எந்த பரிமாணம். சினிமாவில் வெறும் எடிட்டிங் வேலை பார்க்கறது. தெலுங்கு படங்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது ஸ்கிரிப்டரை எழுதியிருக்கேன், ஸோ டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் இருக்கணும். அது சில எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. ஒரு ஹீரோ ஆயிட்டோம்னா வரிசையை மேலே மேலே போகிறோம்னா சரி வரத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம், அதுக்கு பதிலாக அதே சினிமாவில் வேற என்ன ரோல் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில், அகேனம் படத்தில் ஒரு ஏஜ்டு கேரக்டர், டைரக்டர் கதை சொல்லும்போது இதுக்கு நான் சூட் ஆவானான்னு நான் கேள்வி கேட்டேன். கேட்டோன்னா இவர் ஓகேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த படமே பண்ணேன். ஓகே, கமிங் டு மிஸ்டர் உதய், இதுதான் உங்களோட டெபியூ ஃபிலிமா இல்லை இந்த படம் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்றது நீங்கள் ஷார்ட்டாக சொன்னா இட் வுட் பி கிரேட். ஆமாம், இதுதான் என்னோட டெபியூ ஃபிலிம். இந்த படத்துக்கு முன்னாடி நான் ஒரு பைலட் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ தட்ஸ் கால்ட் யாக்கை 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் நான் கீர்த்தி அவங்கள அப்ரோச் பண்ணியிருந்தேன் ஒரு 30 மினிட்ஸ் மூவிக்காக. அதுதான் அகேனமோட பேஸ் ஸ்டோரி. அங்கேருந்து அந்த 30 மினிட்ஸ் நரேஷன் வந்து ஃபுல் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கான ஸ்கோப் இருந்தது அந்த கதையில். ஸோ அதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அவங்ககிட்ட நரேட் பண்ணுறப்ப த்ரூ கீர்த்தி அது சாரோட பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ சார் கூப்பிட்டு ஒரு வாட்டி நரேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இது ப்ராஜெக்டாக மவுண்ட் ஆகி நாங்கள் இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணோம். கீர்த்தி கிட்ட கேட்டப்போ நான் கேட்ட அகேனம் அப்படின்றது இந்த வார்த்தை, இது ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு வார்த்தை. இது ஏன் அகேனம் அப்படின்னா நீங்கள் டைரக்டர் உதய் கிட்ட கேட்டிங்கன்னா அவர் இன்னும் பெட்டரான ஒரு ஆன்சர் சொல்லுவார். ஏன்னா இது தமிழ்ல நாட் எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இல்லை. ஆயுத எழுத்துன்னு தெரியும். இந்த அகேனம் அப்படின்ற இந்த டேர்மை காயின் பண்றதுக்கு பின்னாடி எனி ரீசன்? இப்போ அக்கேனம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம் தான். ஸோ அதுக்கான மீனிங் 3 புள்ளி. ஸோ அக்கேனம்ன்றது ஒரு 3 முக்கியமான கதாபாத்திரங்களை பேஸ் பண்ணி நடக்கிற கதை. ஸோ அதனால அந்த 3 கேரக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு டைட்டில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சோம். அக்கேனம் மட்டும் இல்லை, இது இல்லாம நிறைய டைட்டில் வச்சிருந்தோம். எல்லாரும் மாதிரி இங்கிலீஷ்ல கூட சில டைட்டில் வச்சிருந்தோம். பட் அக்கேனம் வந்து
என்னமோ ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு எப்பயுமே மத்த எந்த டைட்டில் பேசினாலும் கடைசியில நாங்க வந்து நிக்கிற எண்ட் பாயிண்ட் எங்க இருக்கும்னா இல்ல அக்கேனம் தான் நல்லா இருக்கு சொல்றதுக்கும் சரி ஒரு யூனிக்கா இருக்கு அப்படின்றப்போ ப்ரொடியூசர்கிட்டயும் சார்கிட்டயும் அதை நாங்க கன்வே பண்ணப்போ அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கொண்டு போய் பட் சேர்க்கணும். இப்போ அதுதான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அக்கேனம்ன்ற டைட்டிலே வந்து எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மைலேஜா இருக்கு. என்ன ஐடியால நாங்க இந்த டைட்டில வச்சோமோ ஒரு கியூரியாசிட்டி இருக்கு எதுக்கு இந்த டைட்டில் என்ன எதை பேஸ் பண்ணி இந்த கதை அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சி. உங்கள்கிட்ட கேள்வி ஏன்னா Yeah. இந்த அக்கீனம்னு முதல்ல கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இது என்னன்னு? எனக்கு அகேனம் அப்படின்றது எனக்கு புரியல. அது ஆயுத எழுத்து அந்த அக்குன்ற வார்த்தையை வச்சு இதை கூகுள் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. பாத்தீங்களா நீங்க? இல்ல கூகுள் பண்ணி பார்க்கல. நான் அக் அப்படின்ற இந்த வார்த்தையை தான் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க, இல்ல ஒரு புதுசா டேர்ம் காயின் பண்ணிருக்கிறாங்களோ அப்படின்றது மட்டும் நான் நினைச்சேன். நாங்க ஒண்ணும் பண்ணல ஐயா, இது தமிழ்ல இருக்கிற வார்த்தை. இருக்கிற வார்த்தை. ஓகே, இருக்கிற வார்த்தைய இது பயன்பாடுலயும் இல்ல, இது யாருக்கும் நாலேஜும் இல்ல. சோ இல்ல. இது என்னன்னா இது அந்த மாதிரி இப்போ தமிழ் தான் உங்களுக்கு, நீங்களும் அதுதானே சொல்றீங்க தமிழ் மொழி மாதிரி வேற எதுவும் இல்லைன்னு. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சாகணுமே. தெரிஞ்சிருக்கு. நிச்சயமா இப்ப நிச்சயமா தெரிஞ்சிச்சுல்ல? நிச்சயமா தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிச்சயமா இந்த படமா வர்றப்போ இது என்னன்னு இந்த கியூரியாசிட்டி ஃபேக்டர் ஆக்சுவலா இந்த படத்துக்கு உதய் சொன்ன மாதிரி இது என்ன அக்கேனம் அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன என்ன அது என்ன வார்த்தை அது அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். இன்னொரு கியூரியாசிட்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் நான் பாக்குறப்போ இருந்துச்சு. அருண் பாண்டியன் சார் வந்து பயங்கர எங்க ஒரு பாட்டுல ஒரு குழந்தையோட ஆடிட்டு இருக்காரு, ஒரு டீனேஜ் கேர்ளோட ஆடிக்கிட்டு இருக்காரு. இது யாரு இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு நான் 2 நிமிஷம் நின்று ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தேன். நான் நிஜமாவே இவரா, எப்படி இது பாசிபிள், இது டிஏஜிகா இல்ல ஏஏயா இப்படின்னு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் ஹோல்ட் அந்த கொஸ்டினை நான் டைரக்டர் உதய் கிட்டே கேட்டுடலாம் அப்படின்றதா. அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் சொல்ல முடியுமா? சீக்ரெட்லாம் எதுவும் இல்ல. எக்ஸாக்டா சாருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு. ஒரு யங் வெர்ஷனா பண்ணணும்ன்றது எல்லாருக்கும் பண்ற மாதிரி டிஏஜிங் ஏஐயோட சப்போர்ட்டோட ஏதாவது பண்ணலாமான்றப்போ சார் இன்சிஸ்ட் பண்ணதும் என்னன்னா அதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இந்த வேலையை என்கிட்ட விட்டுரு, நான் எங்க வந்து காட்டுறேன். அவரோட டீம் ஆளுங்க மேக்கப் பர்சன் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஃபைனலா ஒடிஷால தான் அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணோம். எனக்குன்னு இல்ல, ஓல் டீமே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகி தான் நின்னோம். அவர் விக் எல்லாம் வச்சுட்டு வந்து அந்த காஸ்டியூம்ல வந்து நின்னப்போ ஓகே அந்த பிளாஷ்பேக்ல நம்ம நினைச்ச அந்த கேரக்டரா வந்துட்டாரு அப்படின்னு இருந்தது. ரெண்டாவது அது நாட் ஒன்லி பை லுக், அந்த ஓல்ட் செக்மெண்டே பாத்தீங்கன்னா பிஹேவியராவே அந்த யங்காவே இருந்திருப்பார். அவரோட ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, ரொம்ப அதுதான் நினைச்சேன். அந்த பாடி லாங்குவேஜ் அதுதான் நினைச்சேன். அவரோட அந்த ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு அதே மாதிரி முடி, அந்த ஒரு நம்ம 90s அந்த பார்த்த ஒரு அந்த மூவ்மெண்ட், அந்த பாடி லாங்குவேஜ், கை காலம் எப்படி ஒரு மூவ் பண்றாருன்னு அந்த ஷார்ட் அந்த 30 செகண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன் சார். சார் இப்ப அந்த சர்ப்ரைஸ் பேபி இப்ப நீங்க சொல்லுங்க சார், என்ன சார் பண்ணீங்க, என்ன என்ன லேகியோ சாப்பிட்டீங்க சார்? லேகியம் ஒன்றும் சாப்பிடல. அது அடிக்கடி நம்ம டைரக்டர் சொல்லுவார், சார் நீங்கள் கேமரா ஓடுறதுக்கு முன்னால் ஒரு நார்மலாக இருப்பீங்க, கேமரா ஓடிடுச்சுன்னா அந்நியனா மாறிடுறீங்க அப்படிம்பாரு. ஸோ அது கேமரா முன்னால் வந்து ஒரு எனர்ஜி கொடுத்தே ஆகணும்ல. சி வாட் எவர் வி ஆர் டூயிங் அதில் யூ ஷுட் ஹாவ் அ கம்ப்ளீட் டெடிக்கேஷனில். ஸோ அதுதான் அதோடைய ட்ரைவு. ஸோ அது இவங்க யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கும் அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அண்ட் ஆல் தி யங்ஸ்டர் வர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இந்த டீமை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த யங்ஸ்டர் டீமைக்காகவே நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். இவங்களோட அட்டெம்ப்ட் அண்ட் இவங்களோட ஹார்ட் ஒர்க் which is with quality, with talent. அது இருந்தால் தான் எல்லாரும், இல்லைன்னா வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க், அந்த குவாலிட்டி யூ கேன் see in this film. அண்ட் நான் யூத்தாக ஆனது ஒன்றும் இல்லை. இப்போவும் ஷேவ் பண்ணிட்டேன்னா ஸ்கின்ல ஒரு சின்ன ரிங்கிள் கூட இருக்காது, முடி தான் கொட்டிச்சு. அதுக்கு தான் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு விக்கை போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இந்த படம் ஓகே அக்கேனம் அப்படின்ற படம் வந்து கீர்த்தி சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஓகே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட், இந்த படத்தை நீங்க இன்வால்வ் ஆகிறதுக்கும் கீர்த்தி இன்வால்வ் ஆகிறதுக்கும் என்ன காரணம், அண்ட் நீங்க என்ன விஷயம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க சார் உதய்? அது ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றது? ஏன்னா அதுதான் சீக்ரெட்டு, அதுதான் கதையோட ஒரு சின்ன நாட்டு இருக்க. அந்த நாட்டு
ஒரு நாவல் நாட் இருக்கிறனால தான் ஒரு டிரைவ் கிடைக்கும். அது ஓப்பனா நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க அதுல 1008 இமேஜின் பண்ணுவீங்க. ஸோ அந்த உங்க இமேஜினேஷன்ஸ் எல்லாமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா இது எப்படியும் ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தெரிஞ்சிரும் இதுதான் ஆமா. அப்படின்னு. இப்போ எப்படி மகாராஜால ஒரு சின்ன சீக்ரெட் இருந்துச்சோ அது மாதிரி இதுல ஒரு புதுசா தாட் கொண்டாந்து கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி புது தாட் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். அந்த தாட் பேஸ்ல தான் ஃபுல் நரேஷன் போயிருக்கு. ஓகே உதய், ஆஸ் அ டைரக்டரா நீங்க தமிழ் சினிமால ஒரு புது அடிஷனா வந்திருக்கிறீங்க. இது இந்த மாதிரியான படங்கள் தான் உங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்டா? உங்ககிட்ட இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்ல இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி உருவாக்குன கதையா? இல்லை, இது முதல்ல நான் எழுதி இதுதான் படமா பண்ணணும், என்னோட முதல் படமா பண்ணணும் அப்படின்னு நினைச்ச கதைலாம் இல்லை. நான் எழுதின ஒன் ஆஃப் த ஸ்டோரி. பட் இதுதான் கரெக்டா கதையா மவுண்ட் ஆச்சு. டெஸ்டினின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட முதல் படமா அது மாறி இருக்கு. ஒரு ஜான்ரா ஆஃப் மூவிலேயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாதுன்றது தான் என்னோட ஐடியா. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜான்ரால படங்கள் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. சூப்பர். இப்போ இந்த ஜூலை 4 இந்த படம் வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 3 வந்து அமெரிக்காவில் ஒரு ப்ரீமியர் ஷோ வச்சிருக்கிறாங்க. ஸோ மேபி அவங்கள இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் சொல்லலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்தால் நிச்சயமாக நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி போவீங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்லலாம் சார்? First of all, பாண்டியன் சார் அண்ட் உதய், whole team மேக்கர்ஸாக நீங்கள் அருண். ஏன்னா இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு பெரிய சேலரி வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் ஷோ வரும். எனக்கு அது என்ன குட் லக்கோ, ப்ரீமியர் ஷோ இங்கே இல்லாமல் துபாயிலையும் ஒன்று வருது. ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் துபாயிலையும் வருது. ஸோ இட் இஸ் அ கிரேட் லவ் டுவர்ட்ஸ் அவர் ஃபில்ம் அண்ட் மீ. ஸோ டைரக்டருக்கும் இது ஒரு பெரிய பெருமையான விஷயம். அது கண்டிப்பாக வி மஸ்ட் அப்ரிஷியேட் வித் அவர் ஹார்ட் அண்ட் சோல். நீங்கள் சொல்லுங்க உதய், என்ன எதிர்பார்த்து வரலாம் அஸ் ஒரு ஃபிலிம் லவ்வரா? நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம், இட்ஸ் அ த்ரில்லர், இது ஒரு கிரைம் ட்ராமா, ஸோ மேபி யூ கேன் ஜஸ்ட் டெல் த ஜானர் டெஃபினட்டாக ஒரு மெசேஜ் ஏதாவது விஷயம் இருக்குல்ல? ஃபேமிலியோட வரலாமா, இல்லை வந்து ஓவர் வயலன்ஸ் இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள்? கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் தான். சூப்பர். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இந்த ஒரு விஷயம் டெஃபினட்டாக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஏன்னா சென்சார்லேயே இந்த கட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா இருந்த படமாகவும் இருக்குது. அண்ட் அகேனம் அப்படின்ற அந்த வார்த்தையும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் சார். அண்ட் கிச்டி நேயர்ஸ், ஸோ கிச்டி வியூவர்ஸ், ஸோ மறக்காமல் அகேனம் படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீக்கோட ஒரு டார்க் ஹார்ஸா இல்லை அண்டர் டாகா, இல்லை இந்த படம் வந்து இந்த வீக்கோட எல்லாரும் இந்த வீக்கில் வந்து ரிவ்யூஸ் மூலமாக எல்லாரும் பேசப்படுற ஒரு படமாக நிச்சயமாக மாறும் அப்படின்னு இந்த சின்ன இன்டர்வியூலேருந்து எனக்கு தெரியுது. ஸோ மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ ரிவ்யூவும் எதிர்பார்த்து காத்துட்ருங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார்.